ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 12/3/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சத்தியத்தின் சக்தி. சத்தியத்தின் சக்தி. இன்று சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் சத்குரு தங்களது சத்தியமான சக்தி சொரூப குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சத்திய ஞானம் மற்றும் சத்தியத்தின் சக்தி எவ்வளவு மகானானது என்பதனுடைய அனுபவி ஆத்மாக்களாக ஆவீங்க. அனைத்து தூரதேசத்து குழந்தைகளும் வெவ்வேறு தர்மம், வெவ்வேறு நம்பிக்கைகள், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள்ல இருந்தாலும் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் பக்கம் அல்லது ராஜயோகத்தின் பக்கம் ஏன் கவர்ச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? சத்தியமான தந்தையின் சத்தியமான அறிமுகம் கிடைச்சிருச்சு, அதாவது சத்திய ஞானம் கிடைச்சிருச்சு, உண்மையான பரிவாரம் கிடைச்சிருச்சு, உண்மையான அன்பு கிடைச்சிருச்சு, உண்மையான பிராப்தியின் அனுபவம் கிடைச்சிருச்சு. ஆகையினால சத்தியத்தின் சக்திக்கு பின்னால கவர்ச்சிக்கப்பட்டிருக்கிறார். வாழ்க்கை இருந்தது, பிராப்தியும் இருந்தது, அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப ஞானமும் இருந்தது. ஆனால் சத்திய ஞானம் இல்லாமல் இருந்தது. ஆகையினால சத்தியத்தினுடைய சக்தி சத்தியமான தந்தையினுடையவர்களாக ஆக்கிடுச்சு. பாபா சொல்றாங்க, சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. அப்படி சத்தியமானது உண்மையாகவும் இருக்கு மற்றும் சத்தியமானது அழிவற்றதாகவும் இருக்குன்னு பாபா சொல்றாங்க. ஆகையினால சத்தியத்தினுடைய சக்தி அழிவற்றதாகவும் இருக்குது. ஆகையினால அழிவற்ற பிராப்தி, அழிவற்ற சம்பந்தம், அழிவற்ற அன்பு, அழிவற்ற பரிவாரம் இருக்குது. இதே பரிவாரம் 21 பிறவிகள் வெவ்வேறு பெயர் உருவில் சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அறிஞ்சிக்க மாட்டீங்க. நாம் தான் வெவ்வேறு சம்பந்தத்தோடு பரிவாரத்தில் வந்து கொண்டே இருப்போம். இந்த அழிவற்ற பிராப்தி அறிமுகம் தூரதேசத்தில் இருந்த போதிலும் தங்களது சத்தியமான பரிவாரம், சத்தியமான தந்தை, சத்தியமான ஞானத்தின் பக்கம் ஈர்த்திடுச்சு. எங்கு சத்தியமும் அழிவற்ற நிலையும் இருக்கோ அதுவே பரமாத்ம அறிமுகம். எங்கு சத்தியமும் அழிவற்ற நிலையும் இருக்குதோ அதுதான் பரமாத்ம அறிமுகம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. எப்படி நீங்கள் அனைவரும் இந்த விசேஷ தன்மையினுடைய ஆதாரத்துல கவர்ச்சிக்கப்பட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி சத்தியத்தினுடைய சக்தியை, சத்திய ஞானத்தை உலகத்துல பிரத்யட்சம் செய்யணும். 50 ஆண்டுகளாக நிலம் உருவாக்கப்பட்டுச்சு, அன்புல கொண்டு வரப்பட்டது, தொடர்புல கொண்டு வரப்பட்டது, ராஜயோகத்தினுடைய கவர்ச்சியில கொண்டு வரப்பட்டது, சாந்தியின் அனுபவத்தின் மூலம் கவர்ச்சியில கொண்டு வரப்பட்டது. இப்போ மீதம் என்ன இருக்குன்னு பாபா கேட்கிறார். எப்படி பரமாத்மா ஒருவரே அப்படிங்கிற நம்பிக்கை அனைத்து வெவ்வேறு தர்மத்தினருக்கும் இருக்குதோ அதே மாதிரி யதார்த்தமான சத்திய ஞானம் ஒரே ஒரு தந்தையினுடையது. அதாவது ஒரே ஒரு வழி உள்ளது என்ற இந்த சப்தம் எதுவரை உறக்க ஒலிக்கவில்லையோ அதுவரை அநேக துரும்புகளின் ஆதாரத்தின் பக்கம் ஆத்மாக்கள் அலைவது நிற்காது. இப்போ இதுவும் ஒரு வழி, நல்ல வழி என்றே புரிந்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு தந்தையினுடைய ஒரே அறிமுகம், ஒரே வழியே இறுதியானது. அநேக வழிகள் இருக்குது அப்படிங்கிற பிரம்மை முடிவதே விஸ்வ சாந்திக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. இந்த சத்திய அறிமுகத்தினை அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலை எதுவரை நாலாபுறங்களிலும் பரவாதோ அதுவரை பிரத்யட்சத்தினுடைய கொடியின் கீழே அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவை பெற முடியாது. ஆகினால பொன்விழா ஆண்டுல தந்தையினுடைய வீட்டிற்கு விசேஷ அழைப்பு கொடுத்து வரவழைக்கிறீங்க. தங்களுடைய மேடை, சிரேஷ்டமான சூழ்நிலை, சுத்தமான புத்தியினுடைய தாக்கம், அன்பினுடைய நிலம், தூய பாலனை இருக்கு. இத்தகைய வாயுமண்டலத்துல தங்களது சத்திய ஞானத்தை பிரசித்தி பெற செய்வதே பிரத்யட்சத்தினுடைய ஆரம்பம். எப்போ படவிளக்க கண்காட்சி மூலம் பல்வேறு துறையின் சேவை ஆரம்பமாச்சோ அப்ப என்ன செஞ்சீங்க என்பது நினைவில் இருக்கான்னு பாபா கேட்குறாங்க. முக்கியமா ஞானத்தினுடைய கேள்விகள் கொண்ட அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வச்சிங்க இல்லையா?
பரமாத்மா சர்வவியாபியா இல்லையா? கீதையினுடைய பகவான் யாரு? இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வச்சிங்க இல்லையா? கருத்துக்களை எழுத வச்சிங்க, புதிர் போட்டீங்க, முதல்ல இவற்றை ஆரம்பிச்சிங்க. ஆனால் போக போக இந்த விஷயங்களை மறைமுகமான முறையில் செஞ்சுக்கிட்டே தொடர்பு அன்பை முன்னால் வச்சு நெருக்கத்தில் கொண்டு வந்தீங்க. இந்த முறை எப்பொழுது இந்த பூமிக்கு வருதோ, இந்த முறை எப்போ இந்த பூமிக்கு வராங்களோ அப்போ சத்தியமான அறிமுகத்தை, தெளிவான அறிமுகத்தை கொடுங்கங்கிறாங்க பாபா. இதுவும் நல்லா இருக்குது என்பது வெறும் உடன்படுகிற விஷயம். ஆனால் ஒரே ஒரு தந்தையின் ஒரு யதார்த்தமான அறிமுகம் தெளிவாக புத்தியில் வந்துடணும். இந்த சமயத்தை இப்போ கொண்டு வரணும். தந்தை இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, தந்தை வந்திருக்கிறாங்க அப்படின்னு நேரடியாக கூறிக்கொண்டு மட்டும் இருக்கீங்க. ஆனால் இதுவே பரமாத்மா ஞானம், பரமாத்மானுடைய காரியம் நடைபெற்று கொண்டு இருக்குது என்பதை ஏற்றுக்கொண்டு செல்றீங்களா? இதுவே பரமாத்மா ஞானம், பரமாத்மானுடைய காரியம் நடைபெற்று கொண்டே இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு செல்றாங்களா? ஞானம் புதுமையாக இருக்குது அப்படிங்கிறத அனுபவம் செய்கிறாங்களா? பரமாத்மா சர்வவியாபியாக இருக்கிறாங்களா இல்லையா? ஒரே சமயம்தான் வருகின்றாரா அல்லது அடிக்கடி வராங்களா? இதை பற்றிய அந்த கருத்து ஒர்க் ஷாப்பும் எப்பொழுதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. உலகத்தில் இதுவரை கேட்டு இல்லாத இருக்கக்கூடிய அதை இங்கே கேட்குறோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கும் விதமாக தெளிவான அறிமுகம் அவங்களுக்கு கிடைக்கணும். யார் விசேஷமான பேச்சாளராக வர்றாங்களோ அவரோடு இந்த ஞானத்தினுடைய ரகசியங்களை பற்றிய ஆன்மீக உரையாடல் செய்வதன் மூலமாக அவங்களுடைய புத்தியில் வந்துடும். கூடவே என்ன சொற்பொழிவு ஆற்றுகிறீர்களோ அதிலும் கூட தங்களது மாற்றத்தின் அனுபவத்தை சொல்லி ஒவ்வொரு பேச்சாளரும் ஒவ்வொரு புது ஞான விஷயத்தை தெளிவுபடுத்த முடியும். பரமாத்மா சர்வவியாபி அல்ல என்பது போன்ற நேரடியான தலைப்பு வைக்கக்கூடாது. ஆனால் ஒரு தந்தையை ஒரு ரூபத்தில் அறிந்து கொள்வதன் மூலம் என்னென்ன விசேஷமான பிராப்திகள் கிடைச்சிருக்குதோ அந்த பிராப்திகளை சொல்லி சர்வவியாபி பற்றிய விஷயங்களை தெளிவுபடுத்த முடியும். ஒரு பரந்தாம நிவாசி என்று புரிந்து கொண்டு நினைவு செய்வதன் மூலமா புத்தி எப்படி ஒருமுகப்படுது மற்றும் தந்தையினுடைய சம்பந்தத்தின் மூலம் என்ன பிராப்திகளினுடைய அனுபவம் ஏற்படுது. இந்த மாதிரியா சத்தியம் மற்றும் பணிவு ஆகிய 2 ரூபங்களின் மூலம் நிரூபிக்க முடியும். இதன் மூலமா இவங்க தங்களுடைய மகிமை பாடுறாங்க அப்படிங்கிற அந்த அபிமானமும் தோன்றாது. பணிவு மற்றும் இரக்க உணர்வு அபிமானத்தினுடைய உணர்வை ஏற்படுத்தாது. முரளி கேட்கும் பொழுது அபிமானத்துடன் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அதிகாரத்தோடு சொல்றாங்க என்று சொல்வாங்க. வார்த்தை எவ்வளவுதான் கடுமையானதாக இருந்தாலும் அபிமானம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதிகாரத்தினுடைய அனுபவத்தை செய்கிறாங்க. ஏன் அப்படி ஏற்படுது? எந்த அளவு அதிகாரம் இருக்குதோ அந்த அளவே பணிவு மற்றும் இரக்க உணர்வு இருக்கும். தந்தையோ குழந்தைகளுக்கு முன்னால் சொல்றாங்க, ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த சிறப்பு தன்மையோடு இந்த விதிப்படி மேடையில் தெளிவுபடுத்த முடியும். ஏற்கனவே சொல்லப்பட்டது இல்லையா? அதுபோல ஒன்று சர்வவியாபி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைக்கணும். இரண்டாவது பெயர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைக்கணும். மூன்றாவது நாடகத்தினுடைய கருத்தை புத்தியில் வைக்கணும். ஆத்மாவுடைய புதிய விசேஷ தன்மைகளை புத்தியில் வைக்கணும். விசேஷமான தலைப்புகள் என்னென்ன இருக்குதோ அவற்றை லட்சியத்தில் வச்சு அனுபவம் மற்றும் பிராப்தியினுடைய ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தணும். இதன் மூலமா இந்த சத்தியமான ஞானத்தின் மூலமே சத்தியகம் ஸ்தாபனை ஆயிற்று இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். பகவானுடைய மகா வாக்கியம் என்ன விசேஷத்தன்மை கொண்டு இருக்குதுன்னா அதை பகவானை தவிர வேறு எவருமே சொல்ல முடியாது. மனிதருடைய சத்குருவாக சத்திய தந்தையாக ஒரு பொழுதுமே ஆக முடியாது. மனிதர் பரமாத்மாவாக ஆக முடியாது போன்ற விசேஷமான ஸ்லோகன்களை நீங்கள் நேரடியான வார்த்தைகளில் சொல்றீங்க. இத்தகைய விசேஷமான கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு வந்திருக்கீங்க. அதனை கொண்டு வடிவ அமைச்சிடுங்கிறாங்க பாபா. இதன் மூலமா சத்திய ஞானத்தினுடைய தெளிவு ஏற்படும். புதிய உலகத்துக்கான புதிய ஞானம் இதுதான். புதுமை மற்றும் சத்தியம் இரண்டும் அனுபவம் ஆகணும்.
மாநாடு நடத்துறீங்க, அதில் சேவை நல்லா நடக்குது, மாநாட்டிற்காக என்னென்ன சாதனங்கள் உருவாக்குறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. சில சமயம் பட்டயம், அதாவது அதிகார பத்திரம், சில சமயம் அதை போன்று வேறு ஒன்றை ஏற்பாடு செய்கிறீங்க. இதன் மூலம் கூட தொடர்பை அதிகப்படுத்துவதற்கான சாதனத்தை உருவாக்குறீங்க. இது கூட நல்ல சாதனம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா மாநாட்டுக்கு பின்னும் தொடர்ந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இப்போ யார் வந்தாலும் இந்த விஷயம் நல்லது, திட்டம் நல்லா இருக்குது, பட்டயம் நன்றாக இருக்குது, சேவையின் சாதனமும் நன்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புதுமையான ஞானம் இன்று தெளிவானது என்று கூறிவிட்டு செல்லணும். இவ்வாறு விசேஷமாக 5-6 பேர்களை தயார் செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா அனைவருடைய மத்தியில் இந்த உரையாடல் செய்ய முடியாது. ஆனால் விசேஷமாக யார் வராங்களோ, டிக்கெட் போட்டு அழைச்சி வரீங்களோ, விசேஷ பாலனையும் கிடைக்குதோ, அவர்களிலும் கூட யார் புகழ் வாய்ந்தவங்களோ அவர்களோடு இந்த உரையாடல் செஞ்சு அவங்களுடைய புத்தியில் தெளிவாக பதிய வைக்கணும். இவங்களுக்கு தங்களுடைய போதை அதிகமாக இருக்குது என்று இல்லாமல் இது சத்தியமானது என்று தோன்றும்படியான அத்தகைய திட்டத்தை உருவாக்க சொல்றாங்க பாபா. இதைத்தான் அம்பும் தைக்கணும், ஆனால் வலியும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க பாபா. கூச்சலிடக்கூடாது, ஆனால் குஷியில நடனம் ஆடணும். சொற்பொழினுடைய வடிவமைப்பையே புதிதாக மாத்துங்க. விஸ்வ சாந்தியை பற்றி நிறைய சொற்பொழிவு ஆத்திட்டீங்க. ஆன்மீக தன்மையினுடைய அவசியம் இருக்கு. ஆன்மீக சக்தி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இதுவோ செய்தித்தாளில் வருகிறது. ஆனால் ஆன்மீக சக்தினா என்ன, ஆன்மீக ஞானம்னா என்ன, இதற்கு மூலமானவர் யார்? இப்போ இதை உணர்பவர்களாக இன்னும் ஆகல. பகவானுடைய காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று புரிஞ்சிக்கணும். தாய்மார்கள் மிகவும் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இப்பொழுது சொல்றாங்க. நேரத்தினுடைய அனுசாரமாக இந்த நிலத்தையும் உருவாக்கணும். மகன் தந்தையை வெளிப்படுத்துவது போல தந்தையும் மகனை வெளிப்படுத்துகின்றார். இப்போ தந்தை மகனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த உரத்த ஒளி பிரத்யட்சத்தினுடைய கொடியை பறக்க விடும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. பொன்விழா ஆண்டில் என்ன செய்யணும்னு புரிந்தது இல்லையா? மற்ற இடங்களில் சூழ்நிலையை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் தந்தையின் வீடு தங்களுடைய வீடு, தங்களுடைய மேடை இருக்குது. எனவே அத்தகைய இடத்தில் இந்த பிரத்யட்சத்தினுடைய ஒளியை உறக்க ஒலிக்க முடியும். இவ்வாறு குறைந்த நபர்கள் கூட இந்த விஷயத்துல நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிட்டாங்கன்னா அவங்களே சப்தத்தை உறக்க ஒலிப்பாங்க. இப்போ ரிசல்ட் என்ன? தொடர்பு மற்றும் அன்புல சுயம் வந்தவர்களே இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிறரையும் கூட அன்பு மற்றும் தொடர்புல கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவு சுயம்தான் ஆகிறாங்களோ அந்த அளவு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கூட வெற்றின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா இப்போ இன்னும் முன்னேறணும். பெயர் அவ பெயராக இருந்தது, முதல்ல பயந்தாங்க, இப்போ வர விரும்புறாங்க. இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இல்லையா? உன்னை பெயரை கேட்பதற்கு விரும்பாதவர்களாக இருந்தாங்க, இப்ப பெயரை சொல்வதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறாங்க. 50 வருடத்தில் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. நிலத்தை உருவாக்குவதற்கே சமயமாகுது. 50 வருடங்கள் இதில் ஈடுபட்டாயிற்று. பிறகு இன்னும் என்னவாகும் என்று நினைக்காதீங்க. முதல்ல நிலத்தை உழுவதற்கு தகுதியானதாக ஆக்குவதற்கு சமயமாகுது. விதை விதைப்பதற்கு சமயமாகிறது கிடையாது. சக்திசாலியான விதையின் பலன் சக்திசாலியானதாக வெளிப்படும். இதுவரை என்ன நடந்திருக்குதோ அதுவே நடந்திருக்க வேண்டும், அதுவே சரியானதும் ஆகும்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அயல்நாட்டு குழந்தைகளை பார்த்து பாப்தாதா சொல்றாங்க, இந்த சாதக பறவைகள் நன்றாக இருக்கிறாங்க. பிரம்மா தந்தை நீண்ட கால அழைப்புக்கு பின்னாடி உங்களுக்கு பிறவி கொடுத்திருக்கிறாங்க. விசேஷமான அழைப்பின் மூலம் பிறந்திருக்கீங்க. தாமதமாக ஆயிடுச்சு, உண்மைதான். ஆனா ஆரோக்கியமாக மற்றும் நன்றாக பிறந்திருக்கீங்க. தந்தையினுடைய குரல் வந்து சேர்ந்தது, ஆனால் சமயம் வந்தவுடன் அருகாமையில் வந்துட்டீங்க. விசேஷமா பிரம்மா தந்தை மகிழ்ச்சி அடைகிறாங்க. தந்தை மகிழ்ச்சி அடைவாங்க என்றால் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் விசேஷமா பிரம்மா தந்தையின் அன்பு இருக்கு. ஆகையினால பெரும்பான்மையினர் பிரம்மா தந்தையை பார்க்காத போதிலும்
பார்த்தது போன்ற அனுபவம் செய்கிறாங்க. சித்திரத்தில் கூட சைத்தன்யத்தின் அனுபவம் செய்கிறீங்க. இந்த விசேஷத்தன்மை இருக்குது. பிரம்மா தந்தையினுடைய அன்பின் விசேஷமான சகயோகம் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இருக்குது. பாரதத்தினர் பிரம்மா ஏன், இது ஏன் என்று கேள்வி கேட்பாங்க. ஆனால் அயல்நாட்டு குழந்தைகள் வந்த உடனேயே பிரம்மா தந்தையின் கவர்ச்சினால அன்புல கட்டுண்டுட்டாங்க. ஆகையினால இந்த விசேஷமான சகயோகத்தின் வரதானம் இருக்குது உங்களுக்கு. ஆகையினால பார்த்திராத போதிலும் அதிக பாலனையின் அனுபவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உள்ளத்துல இருந்து பாப்தாதா அப்படின்னு சொல்றீங்க. இது விசேஷமான சூட்சம அன்பினுடைய சம்பந்தம். இவர்கள் என் பின்னால் எவ்வாறு வருவார்கள் என்று தந்தை யோசிக்கல, நீங்களும் யோசிக்கல, பிரம்மாவும் யோசிக்கல. எதிரிலேயே இருக்கிறீங்க. ஆகார ரூபத்துல கூட சாகார ரூபத்தை சமமாக பாலனை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? குறைவான சமயத்துல எத்தனை நல்ல ஆசிரியர்கள் தயாராகிட்டாங்க. அயல்நாட்டு சேவை துவங்கிடுச்சு. எவ்வளோ சமயம் ஆயிடுச்சு. எத்தனை ஆசிரியர்கள் தயாராகி இருக்கிறாங்க. நன்றாக இருக்குது. பாப்தாதா குழந்தைகளுடைய சேவையின் ஈடுபாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா விசேஷமான சூட்சம பாலனை கிடைக்குது. பிரம்மா தந்தையின் விசேஷ சமஸ்காரமாக என்ன பார்த்தீங்க? சேவை இல்லாமல் தந்தையால் இருக்க முடிந்ததா? ஆகையினால அயல் நாட்டில் தொலைவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விசேஷ பாலனையுடைய சகயோகம் கிடைச்சிருக்கு. காரணத்தினால சேவையினுடைய ஊக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க பாபா. பாபா கேட்குறாங்க, பொன்விழா ஆண்டில் வேறு என்ன செஞ்சீங்க? தானும் பொன்னானவர்கள் மற்றும் விழாவும் பொன்விழா நல்லது. அவசியம் சமநிலையினுடைய கவனம் வைக்கணும். சுய மற்றும் சேவை, சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் சமநிலை வைப்பதன் மூலமா தன்னுடன் சேர்ந்த அநேக ஆத்துமாக்களும் ஆசிர்வாதங்கள் கிடைக்க செய்வதற்கு நிமித்தம் ஆனவங்களாக ஆகிடுறீங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சேவையினுடைய திட்டத்தை உருவாக்கும் பொழுது முதல்ல சுயஸ்திதியின் மீது கவனம் இருக்கணும். அப்பொழுது திட்டத்தில் சக்தி நிரம்பும். திட்டம் என்பது விதை. விதையில் ஒருவேளை சக்தி இல்லை, சக்திசாலியான விதையாக இல்லை அப்படின்னா எவ்வளவுதான் உழைத்தாலும் அது சிரேஷ்ட பலனை தராது. ஆகையினால திட்டத்தின் கூடவே சுயஸ்திதியின் சக்தியை அவசியம் நிறைத்து கொண்டே இருக்கணும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. நல்லது. அத்தகைய சத்தியத்தை பிரதிட்சம் செய்யக்கூடிய, சதா சத்தியம் மற்றும் பணிவினுடைய சமநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஒரு தந்தையின் ஒரு அறிமுகத்தை நிரூபிக்கக்கூடிய, சதா சுய முன்னேற்றத்தின் மூலம் வெற்றி அடையக்கூடிய, சேவையில் தந்தையினுடைய பிரத்யட்சத்தின் கொடியை பறக்க விடக்கூடிய அத்தகைய சத்குருவினுடைய சத்திய தந்தையினுடைய சத்தியமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் உரித்தாகுக. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக விடைபெறும் சமயம் தாதிஜி போபால் செல்வதற்கு விடை பெறுறாங்க. பாபா சொல்கிறாங்க, சென்றாலும் சேவை, இருந்தாலும் சேவை. சேவைக்கு நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளுடைய ஒவ்வொரு எண்ணத்தில், ஒவ்வொரு வினாடியில் சேவை அடங்கி இருக்குது. உங்களை பார்த்து எந்தளவு ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்குமோ அந்த அளவே தந்தையை நினைவு செய்வாங்க. சேவையில் முன்னேறுவதனாலேயே வெற்றி சதா கூடவே இருக்குது. தந்தையும் உடன் அழைத்து சென்று கொண்டே இருக்கீங்க, வெற்றியையும் உடன் அழைத்து சென்று கொண்டே இருக்கீங்க. எந்த இடத்துக்கு செல்வீங்களோ அங்கு வெற்றி இருக்கும். மோகினி சகோதரியிடம் சொல்கிறாங்க, சுற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கீங்க. சுற்றுவது அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு சுய முன்னேற்றத்திற்கான சகயோகம் கொடுப்பது. சுற்றுவது அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு சுய முன்னேற்றத்திற்கான சகயோகம் கொடுப்பதுன்னு பாபா சொல்கிறாங்க. கூடவே எப்பொழுது மேடையில் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது புதுமையாக சொற்பொழிவு ஆற்றிவிட்டு வரணும். முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ முதல் எண்ணில் வந்துடுவீங்க. எங்கு சென்றாலும் அனைவரும் என்ன கேட்பாங்க? பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. பாப்தாதா அன்பினுடைய சகயோகத்தினுடைய சக்தியை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் கூட தந்தையிடமிருந்து அடைந்த அன்பு சகயோகத்தினுடைய சக்தியை
கொடுத்து கொண்டே போகணும். அனைவரையும் ஊக்கம் உற்சாகத்தில் பறக்க வைப்பதற்காக ஏதாவது ஒரு அத்தகைய மந்திரம் போட்டுக்கொண்டே இருக்கணும். அனைவரும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பாங்க. ஆன்மீக தன்மையினுடைய குஷியில் அனைவரையும் நடனமாட செய்யணும். மற்றும் ரமணிகரத்தின் மூலம் அனைவரையும் குஷியாக முயற்சியில் முன்னேறுவதற்கு கற்பிக்க வேண்டும். நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சுயத்தின் சக்கரத்தை அறிந்து ஞானஸ்வரூப ஆத்மா ஆகக்கூடிய பிரபுக்கு பிரியமானவர் ஆகுக. பிரபுக்கு பிரியமானவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, சுயத்தின் சக்கரத்தை அறிந்து ஞானஸ்வரூப ஆத்மாவாக ஆகணும். ஆத்மாவுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்துல என்னென்ன நடிப்பு இருக்குது அதை அறிந்து கொள்வது என்றால் சுயதர்சன சக்கரதாரி ஆவது. முழு சக்கரத்தை பற்றிய ஞானத்தை புத்தியில் சரியான முறையில் தாரணை செய்வதுதான் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவது. சுயத்தின் சக்கரத்தை அறிந்து கொள்வது என்றால் ஞானஸ்வரூப ஆத்மா ஆவது. அத்தகைய ஞானஸ்வரூப ஆத்மாவே பிரபுக்கு பிரியமானவர். அவருக்கு முன்னால் மாயை நிற்க முடியாது. இந்த சுயதர்சன சக்கரமே எதிர்காலத்தில் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக்கிடுது அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்ல பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமா வெளிப்படையான சான்றாக ஆனீங்க அப்படின்னா பிரஜைகள் விரைவாக தயாராகி விடுவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமா வெளிப்படையான சான்றாக, அதாவது பிரத்யட்ச பிரமாணம் ஆனீங்க அப்படின்னா பிரஜைகள் விரைவாக தயாராகி விடுவாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.